வடகொரியாவின் மர்மமான அரசியல் உலகத்திலிருந்து சமீப காலமாக கசிந்து வரும் செய்திகள் உலக நாடுகளை உற்று நோக்க வைத்துள்ளன. குறிப்பாக அதிபர் கிம் ஜாங் உன் தனது இளம் மகளான கிம் ஜூ ஏ என்பவரை பொதுவெளியில் முன்னிறுத்துவது அந்த நாட்டின் அடுத்த வாரிசு இவர்தான் என்பதற்கான ஒரு தெளிவான சிக்னலாக பார்க்கப்படுது. இந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றின மேலும் சில தகவல்களை இப்போது பார்ப்போம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் குடும்பத்தை பற்றி உலகுக்கு தெரிந்தது மிக குறைவுதான். ஆனால் 2022ஆம் ஆண்டு ஒரு ஏவுகணை சோதனையின் போது ஒரு சிறுமியின் கையை பிடித்துக்கொண்டு கிம் ஜாங் உன் நடந்து வந்த காட்சி உலகையே அதிர வைத்தது. அன்று முதல் இன்று வரை இராணுவ அணிவகுப்புகள், ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் முக்கிய அரசு விழாக்கள் என அனைத்திலும் இந்த சிறுமி தனது தந்தையோடு நிழல் போல தொடர்கிறார். சுமார் 13 வயதே ஆகும் இந்த சிறுமிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அவர் வெறும் அதிபரின் மகள் மட்டுமல்ல, அவர்தான் அடுத்த அதிபர் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. வடகொரியாவில் ஒருவரை அடுத்த தலைவராக அறிவிக்க சில மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. கிம் ஜூ ஏ விஷயத்திலும் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இவரை அன்பிற்குரிய மகள் என்று அழைத்த அரசு ஊடகங்கள் இப்போது மரியாதைக்குரிய மகள் என்று அழைக்கின்றன. வடகொரியாவில் மரியாதைக்குரிய என்ற வார்த்தை மிக உயரிய தலைவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒன்று. சமீபத்தில் கிம் ஜூ ஏ ஒரு நவீன பீரங்கியை ஓட்டுவது போன்ற புகைப்படங்கள் வெளியாகின. வடகொரியாவில் இராணுவ பலமே அதிகாரத்தின் அடையாளம். ஒரு சிறுமி பீரங்கி ஓட்டுவது அவர் இராணுவத்தை வழிநடத்த தகுதியானவர் என்பதை காட்டவே திட்டமிடப்பட்டதாக இருந்தது. தனது தந்தை மற்றும் தாத்தாவின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள புனிதமான இடங்களுக்கு கிம் ஜூ ஏ அழைத்து செல்லப்படுவது அவர் கிம் வம்சத்தின் ரத்தம் என்பதையும் அவர்தான் அடுத்த தலைவர் என்பதையும் உறுதிப்படுத்துவதாக உள்ளது. வடகொரியா ஒரு பெண்ணை தலைவராக ஏற்குமா என்பதுதான் இப்போதைய பெரிய கேள்வி. வடகொரியா மிகவும் ஆணாதிக்கம் நிறைந்த நாடு. இதுவரை அங்கு ஆண்கள் மட்டுமே ஆட்சி செய்துள்ளனர். கிம் ஜூ ஏ அதிபரானால் அவர்தான் அந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக இருப்பார். கிம் ஜாங் உன்னிற்கு ஒரு மூத்த மகன் இருப்பதாக உளவு அமைப்புகள் கூறுகின்றன. அப்படி இருக்க ஏன் மகளை மட்டும் முன்னிறுத்துகிறார்கள்? ஒருவேளை அந்த மகன் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளாரா அல்லது மகளை ஒரு முகமூடியாக பயன்படுத்துகிறார்களா என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. தென்கொரிய உளவு அமைப்புகளின் சமீபத்திய தகவல்களின்படி கிம் ஜூ ஏ இப்போது வாரிசு பயிற்சி நிலையிலிருந்து வாரிசு நியமனம் நிலைக்கு உயர்ந்துள்ளார். ஒருவேளை கிம் ஜாங் உன்னிற்கு ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் ஆட்சி அதிகாரம் தடையின்றி தொடர வேண்டும் என்பதற்காகவே இப்போதே மகளை ஒரு தலைவரை போல உருவாக்கி வருகிறார்கள். வடகொரியாவின் எதிர்காலம் இந்த சிறுமியின் கையில்தான் இருக்கிறதா என்பதை வரும் காலங்கள் தான் உறுதிப்படுத்தும்.